அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நம்மை படைப்பதற்கு 40 வருடங்களுக்கு முன்னால் 100 தாள்களிலே பதிவு செய்தான், என்னுடைய கருணை என் கோபத்தை மிகைத்து விட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் இப்படி பதிவு செய்தான்? அவன் தன் படைப்பினங்கள் மீது, குறிப்பாக மூமின்களான நம் மீது கொண்ட அந்த அளப்பெரும் கருணையினால் நிச்சயமாக நாம் படைக்கக்கூடிய இந்த மூமின் நிச்சயமாக அவன் நான் சொன்னதற்கு மாறாக செய்வான், அவன் என்னை கோபமூட்டுவான், பாவங்கள் செய்வான். அப்படி எல்லாம் செய்யும் பொழுது அவன் என்னை கோபமூட்டினாலும் நிச்சயமாக என்னுடைய கோபத்தை என்னுடைய கருணையினால் நான் வென்று இந்த மூமின்களை நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த 100 தாள்களை பதிவு செய்திருக்கிறான் என்று சொன்னால் நம் மீது அவன் கொண்ட கருணையை எவ்வாறு சொல்வது? இதே ஒரு மனிதன் தன்னுடைய ஒரு தாளிலே எனக்கு பிள்ளைகள் பிறந்தால் அந்த பிள்ளைகளை நான் மன்னிப்பேன் என்று எழுதினால் நான் அவரை வித்தியாசமாக பார்ப்போம். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம் மீது கொண்ட கருணையினால் இவ்வாறாக சொல்வது மட்டுமல்லாமல் அதை 100 தாள்களை பதிவு செய்திருக்கிறான் என்றும் கூறப்படுகிறது. அல்லாஹு அக்பர். கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம் மீது எவ்வளவு கருணை கொண்டிருக்கிறான் என்பதற்கு ஆதாரமாக அல்லாஹுடைய ஒரு ஹதீஸ் குதுசி விளங்குகிறது. நீண்ட நெடும் ஹதீஸ் குதுசியின் ஒரு முக்கியமான பகுதி. அங்கே அல்லாஹ் கூறுகிறான், நானும் என்னுடைய அடியானும் இவ்வாறு நெருங்கியிருக்கிறோம். அந்த அடியான் பாவத்தின் காரணமாக அவன் பாவம் செய்து என்னை விட்டு தூர விலகி சென்று கொண்டே இருக்கிறான். அவன் எவ்வளவு தூரம் சென்றாலும் அவன் எந்த இடத்திலே அவன் தன்னுடைய நிலையை உணர்ந்து திரும்பி தௌபா செய்து திரும்புவானையானால் என்னை அவன் அங்கே கண்டுகொள்வான் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். கணித்திருக்கிறவர்கள் இதை எவ்வாறு விளங்கிக் கொள்வது? ஒரு உதாரணத்தின் மூலமாக விளங்கலாம். நானும் என்னுடைய நண்பன் ஜெய்தும் ஒரு இடத்திலே நிற்கிறோம். அப்படி நிற்கும் பொழுது நான் ஜெய்து என்னுடன் இருப்பதை கவனிக்காமல் நான் அவனை விட்டு தூரமாக சென்று கொண்டிருக்கிறேன். வெகு தூரம் சென்ற பின்னால் தான் எனக்கு நினைவு வருகிறது, அல்லது எனக்கு நினைவூட்டப்படுகிறது, நான் ஜெய்தை விட்டு விலகி வந்துவிட்டேன் என்று. உடனே நான் திரும்பி பார்க்கிறேன். இந்த நேரம் அந்த ஜெய்து நான் இங்கே விட்டு வந்தேனோ அங்கேயே இருப்பேனேயானால் நான் இங்கிருந்து அவனை காண்பதற்காக நான் ஓடியாக வேண்டும். ஆனால் அல்லாஹ் அக்பர், என்னுடைய நண்பன் ஜெயித் அங்கே நிற்காமல் என்னுடைய அருகிலேயே, நான் எவ்வளவு தூரத்தில் சென்றிருக்கிறேனோ அங்கே அந்த அருகிலேயே நான் அவனை கண்டுகொண்டேனே. ஆனால் நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன் அவனை கொண்டு. அவனிடம் நான் காரணம் கேட்கிறேன். அவன் கூறுகிறான், நண்பனே, நீ என்னை விட்டு விலகி என்னை கவனிக்காமல் நீ சென்று கொண்டிருக்கும் பொழுது நான் அங்கே நின்று விடவில்லை, உன் பின்னால் நான் வந்து கொண்டே இருந்தேன், உனக்கு நினைவூட்டிக் கொண்டே இருந்தேன், உன்னை நான் அழைத்து கொண்டே இருந்தேன். ஆனால் நீ கவனிக்காத காரணத்தினால் ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு பின்னால் உன் முதுகிலே உன் கவனத்தை என்பால் திருப்புவதற்காக நான் உன் முதுகிலே அடித்தேன், நீ திரும்பினாய், என்னை அங்கே கண்டுகொண்டாய் என்று சொன்னால் அந்த ஜெய்துடைய பாசம் நேசம் என் மீது எவ்வளவு இருக்கிறது என்பதை கொண்டு நான் மகிழ்ச்சி அடைவேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே போல்தான் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம்முடன் ஒன்றாக இன்றும் இருக்கிறான். நாம் பாவத்தின் காரணமாக விலகி சென்று தூரமாக சென்று கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் அங்கே நின்று விடுவதில்லை, அவன் நான் பின்னாலேயே வந்து கொண்டிருக்கிறான். நம்மை அழைக்கிறான், என்னுடைய அடியானை நீ பாவத்தை விட்டுவிட்டு என் பக்கம் திரும்புவாயாக என்று நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறான். ஆனால் நாம் அதற்கு கவனம் இல்லாமல் அந்த பாவத்திலே அடியான் தொடர்ந்து மூழ்கி அவனை விட்டு தூரம் விலகி சென்று கொண்டே போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு தருணத்திலே அல்லாஹ் தாலா ஒரு கஷ்டத்தின் மூலமாகவோ ஒரு நஷ்டத்தின் மூலமாகவோ ஒரு முசீபத்து சிரமங்களின் மூலமாக நம் முதுகிலே நம் நண்பன் தட்டுவது போல் நம்மைக்கு ஒரு கஷ்டத்திலே உண்டாக்குகிறான். அந்த கஷ்டம் வரும் பொழுதுதான் நம் நிலை உணர்ந்து நாம் செய்த பாவங்களின் காரணமாகத்தான் இது ஏற்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் திரும்பி பார்க்கிறோம். அப்படி திரும்பி பார்க்கும் பொழுது அல்லாஹ் அந்த தௌபா என்னும் அந்த திரும்புதல் ஏற்படும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அந்த இடத்திலே நம்முடைய பாவங்களை நாம் மன்னிக்கிறான் என்பதைத்தான் அவன் அங்கே என்னை கண்டுகொள்வான் என்று அல்லாஹ் இதை குறிப்பிடுகிறான். அல்லாஹ் மீண்டும் நீ பாவத்தை விட்டு திரும்பி விட்டாய், இருந்தாலும் முழுமையாக அத்தனை அமல்களும் செய்தால்தான் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்வதில்லை. அப்படி செய்வோமையானால் நிச்சயமாக அதற்குரிய நன்மைகளை தருவான் என்றாலும் கூட நாம் செய்யக்கூடிய அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நாம் திரும்பிவிட்டோமையானால் நிச்சயமாக அல்லாஹ் அங்கே உடனே நம்மை மன்னித்து விடுகிறான் என்பதை இந்த ஹதீஸ் குதுசின் மூலம் நான் விளக்குகிறான், அல்லாஹ் விளக்கியிருக்கிறான். ஆகவே நாம் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவே
போலவே எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை மீண்டும் சந்திக்கலாம். வாஹிரு தானின் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.